வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்ட்ரி ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது கிருஷ்ணம்மா அப்படின்ற ஒரு தமிழ் டப்டு மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா தெலுங்குல ஆல்ரெடி ரிலீஸ் ஆன ஒரு படம். இப்போ இதோட தமிழ் டப்டு வெர்ஷன் அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல சத்யதேவ் தான் லீட் கேரக்டர் பிளே பண்ணிருக்காரு. இந்த படம் 3 நண்பர்களோட லைஃப்ல நடந்த சம்பவங்கள் அப்படின்ற மாதிரி எடுக்கப்பட்ட கதை. ஆக்சுவலா கிருஷ்ணம்மா அப்படின்னு சொல்லக்கூடிய கிருஷ்ணா நதி இருக்குல்ல, அந்த நதியோரம் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தை சேர்ந்தவங்க தான் இந்த 3 நபர்களுமே. பத்ரா, கோட்டி அண்ட் சிவா. இதுல சிவாவை பொறுத்த வரைக்கும் சின்ன வயசுலயே ஆல்ரெடி ஜெயிலுக்கு போயிருப்பாரு. ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி வந்ததுக்கு அப்புறமாட்டு ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும் அப்படின்ற மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காரு. பட் பத்ராவும் கோட்டியும் இன்னுமே பிரசன்ட்ல கிரைம் பண்ணிட்டு ஒரு நார்மலான லைஃப் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா 3 பேரும் ஒரு மாதிரி ஒற்றுமையா தான் வாழ்றாங்க. சோ இப்படி போயிட்டு இருக்க இவங்களோட லைஃப்ல ஒரு பொண்ணு என்டர் ஆகிறா. அவ தான் ஆதிரா. ஆதிரா ஆக்சுவலா சிவாவோட கேர்ள் ஃப்ரெண்டா இவங்களோட லைஃப்குள்ள என்டர் ஆகிறா. அண்ட் இவங்களுக்குள்ள ஒரு விதமான பாண்டிங் அப்படின்றது உண்டாயிருது. அண்ட் ஆதிராவோட அம்மாவோட ஹெல்த் இஷ்யூக்காக ஒரு மிகப்பெரிய பணத்தொகை இவங்களுக்கு தேவைப்படுது. அதுக்காக கடைசியா ஒரு பெரிய டாஸ்க், ஒரு ஸ்மக்லிங்ல ஈடுபடலாம் அப்படின்ற மாதிரி ஈடுபடுறாங்க. அந்த முயற்சி எப்படி போகுது, அதுல என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது, அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் யாருக்கு என்ன நடக்குது அப்படின்றத அந்த படத்தோட கதை. எனக்கு இந்த படம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட தமிழ்ல சுப்பிரமணியபுரத்தோட ஒரு சாயல் இருந்த மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஏன்னா அந்த பழக்கத்துக்காக கொலை பண்றது அண்ட் அந்த தியேட்டர்ல வரக்கூடிய ஃபைட் சீக்வன்ஸ், இது எல்லாமே அதோட ரிசம்பிளன்ஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. பட் ஸ்டில் ஒரு டீசென்ட் அட்டெம்ப்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதே மாதிரி இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே பாத்தீங்கன்னா பத்ராவும் கோட்டியும் ஒருத்தர் மாறி மாறி அடிச்சுக்கிற மாதிரி காட்டுவாங்க. ஏன்னா இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிறாங்களே அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது அடுத்த சீன்லேயே பாத்தீங்கன்னா ஒரு நபர் மர்மமான முறையில கொடூரமா கொலை பண்ணப்பட்டிருப்பாரு அப்படின்னு சொல்லலாம். இந்த கொலை பண்ணப்பட்டதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நம்ம யோசிக்கும் போதே இவங்களோட பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. அதுலதான் இந்த 3 நண்பர்களும் ஒற்றுமையா வாழ்ற மாதிரி காட்டுவாங்க. இன்ஃபேக்ட் ஒருத்தருக்கு ஒருத்தர் பயங்கர சப்போர்ட்டிவா இருக்கிற மாதிரி அந்த கேரக்டர்ஸை டிசைன் பண்ணிருப்பாங்க. அண்ட் ஒரு கேரக்டரும் இண்டிவிஜுவலாவே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. ஆல்சோ அந்த கடைசி சம்பவம் ஒண்ணு பண்றாங்கல்ல, அதுல இவங்களுக்கு வரக்கூடிய ஒரு பிரச்சனை, அதுல ஒரு டிராப்ல மாட்டுவாங்க. அந்த டிராப்புக்கான ட்விஸ்ட் அதெல்லாமே ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காவே எடுத்திருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நேட்டிவிட்டி ஃபேக்டர் அப்படின்றதுமே இந்த படத்துல ரொம்ப நீட்டா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அந்த ஊரோட வாழ்வியல் அவ்வளவு நீட்டா காட்டப்பட்டிருக்கும். அண்ட் டியூரேஷன் வைஸ் பாத்தீங்கன்னா 2 மணி நேரம் 10 நிமிஷம் டியூரேஷன், ஓரளவுக்கு மீடியம் வாட்ச் அப்படின்னு சொல்லுவேன். பட் இந்த படத்தோட பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கான அந்த பண தேவைக்கான காரணம் இருக்குல்ல, அது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான காரணமா வச்சிருந்திருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அதே மாதிரி இவங்க அந்த லாஸ்ட் சம்பவம் ஒண்ணு பண்ணுவாங்களா, அப்போ ஒரு டிராப்ல மாட்டிப்பாங்கன்னு சொல்றாங்க. அந்த டிராப்புக்கான ட்விஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. பட் அதுக்கு பின்னாடி நடந்த சம்பவம் அப்படின்றத இன்னும் கொஞ்சம் நீட்டா ஸ்டேஜ் பண்ணிருக்கலாம் அப்படின்னு தான் தோணுச்சு. ரொம்ப ரொம்ப ஆர்டிபிஷியலா எடுத்த மாதிரி இருந்துச்சு. அந்த சம்பவத்துக்கு அப்புறமே டுவர்ட்ஸ் தி எண்ட் என்ன நடக்க போகுது, யாரு எப்படி எப்படிலாம் முடிக்க போறாங்க அப்படின்றதெல்லாம் ஓரளவுக்கு ப்ரெடிக்டபிளா தான் இருந்துச்சு. அண்ட் அதை கொஞ்சம் ட்ராக் பண்ணிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. பட் ஸ்டில் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு குட் வாட்ச் அப்படின்னு தான் சொல்லுவேன். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3 out of 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் சில காட்சிகள் இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.